எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நாங்கள் புதுசாக பில்ட் பண்ண ஒரு ஹோம் தியேட்டர். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஹோம் தியேட்டர், ஒரு ஸ்பெஷலான கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இது வந்து ஒரு ஸ்பெஷலான கஸ்டமர் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் எங்களை வந்து ரீச் பண்ணது, எங்களை அப்ரோச் பண்ணது வந்து ஏறக்குறைய ஜான்வரி 2022 எங்களை வந்து அப்ரோச் பண்ணார். அவர் எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வந்து டெமோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் கஸ்டமர் ஆக்சுவலாக வந்து இங்கே இல்லை, இந்தியாவில் இல்லை, அவர் வந்து பெல்ஜியமில் வந்து செட்டில் ஆகிட்டார். அண்ட் அப்பப்போ இந்தியாவுக்கு வருவார், வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வருவார். அண்ட் இது வந்து அவரோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இங்கே வந்து அவரோட ட்ரீம் ஹவுஸ் வந்து கட்டணும்னு சொல்லி அவர் கட்டிட்டு அதில் வந்து ஹோம் தியேட்டர் போடணும், அதுவும் வந்து அவரோட ஒரு முக்கியமான ட்ரீமாக இருந்தது. ஸோ ஹோம் தியேட்டரும் வந்து கட்டினார். ஸோ இது கட்டும்போதே என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கட்டணும், என்ன மாதிரியான ரூம் லென்த் இருக்கணும், பிரெத் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டு தான் கட்டினார். நாங்கள் சொன்னது இணங்க அவர் வந்து பண்ணார். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சிஸ்டம் வாங்கினார். அது 2023 இருக்கும். அதுக்கப்புறம் 2024 திருப்பியும் அவர் பெல்ஜியம்லேருந்து இங்கே வரும்போது அக்வாஸ்டிக்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 2022 எங்களோட வந்து 2024 வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ அதனால தான் அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கஸ்டமர்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து 2 பேருமே வந்து மியூச்சுவலாக ஒரே கோல் நோக்கி வந்து போகும்போது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 2 பேரும் ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி இருக்கும். அண்ட் 2 பேரும் பரஸ்பரமாக அது பேசி ஒரு முடிவு எடுத்து பண்ணது தான் இந்த ட்ராவல். அண்ட் இந்த ஜேர்னியோட எண்டுன்னு சொல்ல முடியாது, இதோட ஒரு மைல் ஸ்டோன் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் கஸ்டமர் வந்து பெல்ஜியம்லேருந்து இன்னும் வரலை. ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து அவர் விசிட் பண்ணுவார். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அண்ட் ஹோம் தியேட்டர் வந்து நாங்கள் நினச்சதோட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு THX கம்ப்ளைண்ட் ஹோம் தியேட்டர். அண்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து THX ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எதுவும் கிடையாது. மேக்னட்டோட எங்களோட ஃபேவரட் சினிமா அல்ட்ரா 2 சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ் தான். டெக்னிக்கலி ரொம்பவே வந்து நாங்கள் பார்த்து பில்ட் பண்ணோம். அண்ட் கஸ்டமர் வந்து நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த் வந்துடுவார். ஸோ அதுக்கு முன்னாடி கேலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். பட் நாங்கள் வந்து திருப்பியும் ஒரு தடவை ரெக்லைனர்ஸ்லாம் இன்னும் வரலை. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் கேலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஆர் இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எதனா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நான் ஆன்சர் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு மேக்னட்டோட THX அல்ட்ரா 2 சர்டிஃபைட் மேக்னட் சினிமா அல்ட்ரா ஸ்பீக்கர்ஸ்க்கு தான் போனோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி 3 ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட், ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் சென்டர். இது 3மே வந்து மேக்னட்டோட சினிமா அல்ட்ரா 2 LCR 100ங்கிற இந்த மாடல். அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வேர்சடைலான மாடல். அண்ட் ஒவ்வொரு ஸ்பீக்கரும் வந்து 400 வாட்ஸ் வரைக்கும் பீக் பவர் போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ், பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கும். அண்ட் சரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னட் சினிமா அல்ட்ரா சீரீஸில் வர RD200ங்கிற சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 2 பேர் கொடுத்துருக்கோம். ஸோ சைட் சரவுண்டுக்கு ஒரு பேரும்
ரியர் சரவுண்டுக்கு ஒரு பேரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஹைட் சேனல்ஸ்க்கு வந்து மேக்னட்டோட IC82ங்கிற மாடல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பீக்கரோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ட்ரைவ் அண்ட் ரொம்பவே ஒரு ஹைடெக்கான ட்ரைவ்னு சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நான் எப்போவுமே வந்து ட்ரைவ் பற்றி சொல்லும்போது ட்ரைவ் வந்து ரிஜிடாகவும் இருக்கணும், திடமாக இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப லைட்டாகவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ட்ரைவோட எலாஸ்டிசிட்டி நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்தளவுக்கு அது வந்து ரொம்பவே உங்களுக்கு அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து அதில் நல்லா வரும். அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரிசைஸ்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் வந்து எப்போவுமே கம்பெனிஸ் வந்து அந்த ட்ரைவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பவரும் ஹேண்டில் பண்ணணும், அட் த சேம் டைம் அந்த ட்ரைவும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்கு தான் வந்து கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைவுக்கு வந்து போகிறது. ஸோ இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா இந்த ஹைட் சேனல்ஸ்க்கு வந்து கொடுக்குற இந்த ட்ரைவ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரான ட்ரைவ். அண்ட் இது வந்து நிறைய சைட்டில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி டெஸ்டட் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஹைட் சேனல்ஸில் வந்து அந்த த்ரோ நல்லா இருக்கணும், அதுலேயும் வந்து ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ் வரைக்கும் இது போகும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸோட கம்ப்ளைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, ஹைட் சேனல்ஸ் எங்களால் வந்து ஃபீல் பண்ணவே முடியல சார், மேலே அட்மாஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் அந்த அட்மாஸ் எஃபெக்ட் வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ட்ரைவ் வந்து பிக்சருக்கே வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மாஸோட அந்த தனி அந்த 3D லேயர் வந்து உங்களுக்கு நல்லாவே நீங்கள் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா சப் 300, இதுவும் வந்து மேக்னெட்டில் THX Ultra 2 சர்டிஃபைட் சப்வூஃபர் தான். இதுவும் ஏறக்குறைய 800 வாட்ஸ் வரைக்கும் இது போகும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு THX சர்டிஃபைடு சப்வூஃபருங்கிறதுனால அந்த ப்ரிசிஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக 2 சப்வூஃபர் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு சப்வூஃபர் தான் போட்டிருக்கோம். இன்னொரு சப்வூஃபருக்கு வந்து ப்ரொவிஷன் விட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் கஸ்டமர் வரும்போது அந்த சப்வூஃபர் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அதுக்காக எல்லாம் ப்ரொவிஷனும் வச்சுருக்கோம். ஸோ 2 சப்வூஃபர் போடுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவரால் ரூமோட அந்த டிஃப்யூஷன் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த தேவையில்லாத ரெசனன்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் அக்ராஸ் த ரூம் எங்கே போய் நின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்யூஸ்டு பேஸ் பக்காவாக கேலிப்ரேட் பண்ணோன்னா அந்த ப்ரிசிஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து இதில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் வந்து இந்த அக்காஸ்டிக் ரீசனுக்காக தான் வந்து 2 சப்வூஃபர் வந்து எப்போவுமே எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது போக ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்டமாவோட UHZ50ங்கிற இந்த ப்ரொஜெக்டர் ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து பெல்ஜியம்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக கோர்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவர் வந்து இங்கேயே கிடைக்குதுங்கன்னு சொல்லி வாங்கிட்டார். அண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 150 இன்ச்சஸ் மைக்ரோ ஒன் எட்ஜ்லெஸ் ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எட்ஜ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து தின் பெசல் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெசல் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து OLED டிவி ஒரு பெரிய சைஸ் 150 இன்ச்சஸ்க்கு OLED டிவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்க்ரீனே இருக்கும். அண்ட் இது வந்து சின்ஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் பின்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன் தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், சினிமா தியேட்டரில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பர்ஃபரேட்டட் ஸ்க்ரீன், அதில் வந்து அது வந்து ஹோம் தியேட்டரில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து அந்த டாட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் சினிமா தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூரமாக இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன அந்த பர்ஃபரேஷன் டாட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. பட் ஹோம் சினிமாவில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனுக்கு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கிட்ட இருப்பீங்க, அப்போது உங்களுக்கு வந்து அந்த டாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக தெரிய ஆரம்பிக்கும். அது ஓவரால் உங்களோட சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன மெட்டீரியலில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்களோ அதே மெட்டீரியல் வச்சு அதில் வந்து த்ரெட் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் வந்து மைக்ரோவேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கிட்ட போய் பார்க்கும்போது தான் அந்த சின்ன சின்ன மைக்ரோ டாட்ஸ் தெரியும். பட் கொஞ்சம் தூரம் ஒரு 2 அடி நீங்கள் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா அது பிளெயின் ஸ்க்ரீன் மாதிரி தான் தெரியும், ஆனால் சவுண்டை வந்து பர்ஃபெக்டாக பாஸ் த்ரூ பண்ணும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு தான் மைக்ரோ ஒன் ஸ்க்ரீனுக்கு நம்ம போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டியும் வந்து எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் நார்மல் ஸ்க்ரீனோட மைக்ரோ ஒன் ஸ்க்ரீனில் வந்து அந்த லைட்டை வந்து ரீட்டைன் பண்ணுற தன்மை வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன் போகிறோம். இந்த ஹோல் சிஸ்டமை வந்து பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெரான்ஸோட ப்ரீப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப், இதுதான் வந்து இந்த செட்டப்பில் தான் இந்த ஹோம் தியேட்டர் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட ஹார்ட் அண்ட் பிரெயின்னு சொல்லலாம். ஸோ மெரான்ஸில் பார்த்தீங்கன்னா 11.2 சேனலுக்கு AV7706ங்கிற ஒரு ப்ரீப்ராசரும் அண்ட் பவர் ஆம்ப்க்கு வந்து 2 பவர் ஆம்ப் கொடுத்துருக்கோம். இது யூஸ்வலாக நாங்கள் எல்லா
டெடிகேட்டட் ரூமுக்கும் நாங்கள் இந்த சொல்யூஷன் தான் கொடுப்போம். ஸோ இது வந்து பட்ஜெட்லேயும் வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஆஃப் த லைன் ஏவி ரிசீவரோட இன்னும் பல மடங்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங் பவராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணுற பவராக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இந்த செட்டப்புக்கு போகிறோம். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பவர் பண்ணுறது வந்து 2 பவர் ஆம்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பவர் ஆம்ப் வந்து 5 சேனல் MM7055ங்கிற மாடல், அண்ட் இன்னொன்று வந்து 7 சேனல் பவர் ஆம்ப். அது வந்து பார்த்திங்கன்னா அதோட மாடல் நம்பர் வந்து MM8077ங்கிற ஒரு மாடல். ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்ப் அண்ட் ப்ரீ ப்ராசர் காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இந்த காம்பினேஷனில் நாங்கள் பில்ட் பண்ண ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து ஹோம் தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்ததுக்கப்புறம் சினிமா தியேட்டர் போகிறது விட்டுட்டோம் சார், அங்கே இருக்கிற சவுண்ட் எங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து எல்லா சினிமா தியேட்டருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஒரு சில நல்ல தியேட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது மேபி உங்கள் ஹோம் தியேட்டரை வந்து எக்ஸைட் பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த சினிமா தியேட்டர்ஸ் இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. அது ஏன்னு எனக்கும் தெரியறதில்ல. ஸோ அது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். பட் இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ட் சிங்காக நாங்கள் இப்போ கேலிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட பிரதர் இருந்தார். ஸோ கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு போட்டு காமிச்சோம், கேலிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் போட்டு காமிச்சோம். தெர் வாஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அவராலேயே அது வந்து உணர முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த ஹோம் தியேட்டரில் என்ன மாதிரியான ஏவி காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்த்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட அக்வாஸ்டிக் டிசைனை பற்றி பேசணுன்னா, கஸ்டமர் வந்து பெல்ஜியமில் இருக்கார். ஸோ ஹீ இஸ் எக்ஸ்போஸ் டு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் அங்கே வந்து எப்படி இன்டீரியர் பண்ணுறாங்க, அங்கே வந்து எப்படி ஹோமை வந்து டிசைன் பண்ணுறாங்கன்றது அவருக்கு நல்லாவே ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவர் இந்த வீட்டையும் வந்து கட்டியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் அவர் கட்டியிருக்கார். இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் தியேட்டரில் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த கலர்ஸாக இருக்கட்டும், அந்த டோனாக இருக்கட்டும், இல்லை அந்த டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா இருந்தது. அண்ட் அது வந்து எங்ககிட்ட சொல்லும் போது நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நாங்களும் வந்து இதை ஏற்கனவே நாங்கள் வந்து ஃபோர்ஸி பண்ணோம். ஸோ கஸ்டமர் வந்து யூரோப்பில் இருக்கார் அண்ட் அவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறோம், அதை எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்களும் இருந்தோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கஸ்டமரும் அதே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது 2 பேருக்கும் நல்ல ஒரு சிங்க் இருந்தது. அண்ட் நாங்கள் இங்கே வந்து ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே சூத்திங்காக இருக்கும். இது வந்து கிரேலேயே வந்து ஒரு பீச் அண்ட் கிரே கலந்த ஒரு கலர் இது. ஸோ ரொம்ப ப்ரௌனிஷாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப டோன் வந்து டவுனாகவும் இருக்காது. ஒரு நல்ல பேலன்ஸ்டான கலர் தான் வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்கும். அண்ட் இந்த கலர்ஸும் வந்து சூஸ் பண்ணது வந்து கஸ்டமர் தான். அண்ட் ஒவ்வொரு ஹோம் தியேட்டருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா, இங்கே நாங்கள் வந்து அந்த செக்டு க்ரூவ்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இது மற்ற ஹோம் தியேட்டர்ஸில் இவ்வளோ பெருசாக நாங்கள் வைக்க மாட்டோம். பட் இந்த ஹோம் தியேட்டரில் கஸ்டமர் கேட்டாருன்னு சொல்லி நாங்கள் வச்சோம். அண்ட் அது வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹோம் தியேட்டருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட யூனிக்னஸாகவே அது வந்து அமைஞ்சிருச்சு. அண்ட் ஓவரால் இந்த டிசைன் வந்து இன்னும் ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து பார்க்கல, ஃபோட்டோஸில் தான் பார்த்தாரு. அவர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ஆனார். அண்ட் நாங்களும் வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த கஸ்டமர் டு அரைவ். அண்ட் அவரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை பார்க்கணுன்னு நாங்களும் ரொம்ப ஆவலாக இருக்கோம். அண்ட் அக்காஸ்டிக்ஸ் வந்து இங்கே நாங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 லேயர் அக்காஸ்டிக்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓவராலாக அந்த சவுண்டோட அந்த குவாலிட்டி, அந்த டோனல் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அதோட டைனமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கஸ்டமரோட பிரதர் தான் இருந்தார். கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு போட்டு காமிச்சோம். அண்ட் கேலிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் அப்படியே டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது. அண்ட் நாங்களும் வந்து பக்காவாக அது வந்து ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த THX ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் ஓவராலாக இந்த ஹோம் தியேட்டரில் அக்காஸ்டிக்ஸாக இருக்கட்டும், அண்ட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், இல்லை சரவுண்ட் உங்களை சுற்றி அந்த சவுண்டு வரதாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அண்ட் ஓவராலாக கஸ்டமர் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாருன்றது நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.
நீங்கள் சப்போஸ் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டட் ரூம் வந்து ஹோம் தியேட்டருக்குன்னு நீங்கள் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னா நிறைய டிப்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம். அண்ட் எப்படி அதை வந்து நம்ம சிவில் லெவல்லே அது எப்படி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இதை வந்து நான் எப்போது வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சேனோ அப்போயே நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் எல்லாம் நாங்கள் சொன்ன கஸ்டமர்ஸ்லாம் இப்போது சிவில் ஒர்க்கை முடித்து நாங்கள் ஹோம் தியேட்டரே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டாக வருது. அண்ட் எவ்வளோ ஸ்க்ரீனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், ஸ்க்ரீனில் இருந்து சீட்டிங் எவ்வளோ தூரம் இருக்கணும், எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், இது முதற்கொண்டு எல்லாமே எங்களால் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அங்கேயே வந்து சரி பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம வந்து ஜாஸ்தி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் ஹோம் தியேட்டர் வந்து அப்கிரேட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஹோம் தியேட்டர் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு பேக்கேஜாக ஃபுல்லாக நாங்கள் வந்து செட் பண்ணி கொடுக்கணுனாலும் சரி, கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்ட் உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை பற்றி இல்லை எங்கள் சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்லீடிங் கமெண்ட்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. நாங்களும் அது வந்து ஏன் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன சர்வே எடுத்து பார்க்கும்போது நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து உள்ளே வராங்க. அவங்க வந்து வேறு இமெயில் அண்ட் யூசர் ஐடி யூஸ் பண்ணி போடுற மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்தது. அண்ட் நாங்களும் அதை வந்து பேக்ரவுண்டில் செக் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யூடியூப்ன்றது வந்து ஒரு கம்யூனிட்டி தான். ஸோ ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃபோரம்னு இருந்ததுன்னா அதுக்கு மாடரேட்டர்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ நான் தான் வந்து யூடியூப் சேனலை வந்து மாடரேட் பண்ணுறேன். அந்த கமெண்ட்ஸ் சப்போஸ் எதனா டெராகேட்டரி கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாலும் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே வந்து டெலீட் பண்ணிடும். சப்போஸ் எதனா மிஸ்லீடிங்காக இருந்ததுன்னா நான் வந்து அதை மாடரேட் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்டோ இல்லை உங்களுக்கு எதனா ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக அதை வந்து கேளுங்க. அது கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். பட் அதை விட்டுட்டு மிஸ்லீடிங்காக அதை வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்டாக வந்து போடும்போது பார்க்குறவங்களும் வந்து அதை மிஸ்லீட் ஆவாங்க. அண்ட் இது வந்து தேவையற்ற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதோட ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து பதில் அளிக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் கூடி சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.